ஸ்ரீவித்யாவின் வானில் சில நட்சத்திரங்கள் தங்களின் நடிப்பால் மட்டும் ஜொலிப்பதில்லை. அவர்களின் வாழ்க்கையே ஒரு காவியமாக, சில சமயம் சோக காவியமாக அமைந்து விடுகிறது. அப்படி தன் வசீகர கண்களாலும் இயல்பான நடிப்பாலும் ரசிகர்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்த ஒரு கலை தேவதை. புன்னகைக்கு பின்னால் ஒரு பெரும் புயலை மறைத்து வாழ்ந்த ஒரு பெண். அவர்தான் ஸ்ரீவித்யா. எம்.எல். வசந்தகுமாரி என்ற சங்கீத சாம்ராஜ்யத்தின் இளவரசியாக பிறந்தவர் ஸ்ரீவித்யா. பாட்டு அவருக்கு இரத்தத்தில் ஊறியது. ஆனால் விதி அவரை நடிப்புலகின் பக்கம் திருப்பியது. திருவருட்செல்வர் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 100க்கு 100 படத்தின் மூலம் நாயகியாக உயர்ந்தார். ஆனால் அவருடைய உண்மையான வாழ்க்கை வெள்ளித்திரையை விடவும் அதிக திருப்பங்களும் சோதனைகளும் நிறைந்தது. ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கையில் அன்பிற்கும் ஏமாற்றத்திற்கும் ஒரே முகம்தான். அது உலக நாயகன் கமல்ஹாசன். அபூர்வ ராகங்கள் படப்பிடிப்பின் போது இருவருக்கும் இடையே ஆழமான காதல் மலர்ந்தது. அந்த காதல் படத்திலும் எதிரொலித்தது. ஆனால் சினிமாவின் உச்சத்தை நோக்கி பயணித்த கமலின் பாதையும் நிலைத்தன்மையான ஒரு வாழ்க்கையை தேடிய ஸ்ரீவித்யாவின் பாதையும் வெவ்வேறாக இருந்தன. அது ஒருதலை காதல் அல்ல. இருவரும் ஆழமாக நேசித்தார்கள். ஆனால் காலமும் சூழலும் அவர்களை பிரித்தன. கமல்ஹாசன் தன் கலையுலக லட்சியங்களில் தீவிரமாக இருந்தார். ஸ்ரீவித்யாவோ ஒரு குடும்பம், ஒரு துணை என்ற அரவணைப்பை தேடினார். இந்த காதல் தோல்வி ஸ்ரீவித்யாவின் மனதில் ஒரு ஆறாத வடுவை ஏற்படுத்தியது. அதுவே அவர் வாழ்க்கையில் எடுத்த அடுத்தடுத்த தவறான முடிவுகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. தன் முதல் காதலை இழந்து தனிமையில் தவித்த ஸ்ரீவித்யா ஒரு தவறான துணையை தேர்ந்தெடுத்தார். காதல் தோல்வியின் விரக்தியில் இருந்த ஸ்ரீவித்யா மலையாள திரைப்பட தயாரிப்பாளரான ஜார்ஜ் தாமஸை சந்தித்தார். ஜார்ஜ் ஸ்ரீவித்யாவின் மீது காட்டிய அக்கறையும் அன்பும் அவரை ஈர்த்தது. குடும்பத்தினரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி 1978 ஜார்ஜை திருமணம் செய்து கொண்டார். வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்த இவர்களின் திருமணம் அப்போது ஒரு சர்ச்சையாக பேசப்பட்டது. ஆனால் அந்த திருமண வாழ்க்கைதான் ஸ்ரீவித்யாவின் இருண்ட அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்தது. திருமணத்திற்கு பிறகு ஜார்ஜின் உண்மையான முகம் வெளிப்பட்டது. ஸ்ரீவித்யாவின் சொத்துக்களையும் வருமானத்தையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். ஸ்ரீவித்யா சம்பாதித்த பணத்தில் வாங்கிய திருவனந்தபுரம் வீடு உட்பட அனைத்தையும் ஜார்ஜ் அபகரிக்க முயன்றார். உடல் ரீதியான துன்புறுத்தல்களை விட மனரீதியான சித்திரவதைகளை ஸ்ரீவித்யா அதிகம் அனுபவித்தார். ஒரு கட்டத்தில் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமாக இருக்க முடியாத நிலை ஏற்பட்டது. சினிமா உலகில் ராணியாக வலம் வந்தவர் நிஜ வாழ்வில் ஒரு கைதியாக மாறினார். இந்த கொடுமைகளை தாங்க முடியாத ஸ்ரீவித்யா 1980 விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடினார். அது அவரின் வாழ்க்கையில் மிக நீண்ட, மிக கொடிய சட்ட போராட்டத்தின் ஆரம்பம். விவாகரத்து கிடைத்தது. ஆனால் சொத்துக்களை மீட்கும் போராட்டம் பல ஆண்டுகள் நீடித்தது. தன் உழைப்பில் வாங்கிய வீட்டிற்காக நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி இறங்கி ஸ்ரீவித்யா பட்ட துயரங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒருபுறம் சினிமாவில் முன்னணி நடிகையாக அம்மா கதாபாத்திரங்களில் கம்பீரமாக நடித்துக் கொண்டிருந்தார். மறுபுறம் தன் தனிப்பட்ட வாழ்வில் தன் உரிமைக்காக அவர் போராடி கொண்டிருந்தார். இந்த சட்ட போராட்டம் அவரை மனதளவிலும் பொருளாதார ரீதியாகவும் பெரிதும் பாதித்தது. பல வருட போராட்டத்திற்கு பிறகு நீதிமன்றம் அவருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. அந்த வீடு மீண்டும் ஸ்ரீவித்யாவுக்கே கிடைத்தது. ஆனால் அந்த வெற்றியை அனுபவிக்கும் மனநிலையில் அவர் இல்லை. அந்த போராட்டத்தில் அவர் இழந்தது அவரின் இளமையை, நிம்மதியை, நம்பிக்கையை. வாழ்க்கை போராட்டங்களிலிருந்து சற்று மீண்டு வந்த ஸ்ரீவித்யாவை விதி வேறு ரூபத்தில் தாக்கியது. அவருக்கு முதுகு தண்டுவடத்தில் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. நோயின் கொடிய தன்மையை அறிந்தும் அவர் கலங்கவில்லை. அதை மிகுந்த கண்ணியத்துடனும் தைரியத்துடனும் எதிர்கொண்டார். கடைசி வரை யாரிடமும் உதவி கேட்டு நிற்கவில்லை. அவரின் இறுதி நாட்களில் மருத்துவமனையில் அவரை ஒரு முக்கிய நபர் சந்தித்தார். அது அவரின் முதல் காதலான கமல்ஹாசன். பல ஆண்டுகளுக்கு பிறகு நோய்படுகையில் இருந்த ஸ்ரீவித்யாவை கமல் சந்தித்தது மிகவும் உருக்கமான ஒரு நிகழ்வு. பழைய நினைவுகளையும் வலிகளையும் மறந்து நண்பர்களாக அவர்கள் பேசிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த சந்திப்பு ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கை புயலுக்கு ஒரு அமைதியான முற்றுப்புள்ளி வைத்தது போல் இருந்தது. 2006 அக்டோபர் 19 அன்று அந்த கலை தேவதை அமைதியாக இவ்வுலகை விட்டு பிரிந்தார். ஆனால் அவர் விட்டு சென்றது வெறும் திரைப்படங்களை மட்டுமல்ல, ஒரு உயிலையும் தான். ஸ்ரீவித்யா தனது மரணத்திற்கு பிறகு
தன்னை ஏமாற்றியவர்களுக்கே பாடம் புகட்டும் வகையில் ஒரு உயிலை எழுதி வைத்திருந்தார். தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழை மற்றும் வளரும் இசைக்கலைஞர்களுக்கும் நடன கலைஞர்களுக்கும் உதவும் வகையில் ஒரு அறக்கட்டளைக்கு எழுதி வைத்தார். பணத்தால் வஞ்சிக்கப்பட்ட ஒரு பெண் தன் இறுதி மூச்சுக்கு பிறகும் கலையையும் கலைஞர்களையும் வாழ வைக்க நினைத்தது அவரின் உயர்ந்த உள்ளத்தை காட்டுகிறது. ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை. அன்பையும் உறவுகளையும் தேர்ந்தெடுப்பதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கான பாடம். அவரின் புன்னகை பல வழிகளை மறைத்த ஒரு திரை. அவரின் கண்கள் சொல்லப்படாத கதைகளின் களஞ்சியம். ஸ்ரீவித்யா தமிழ் சினிமா மறக்க முடியாத ஒரு பெயர். நிஜ வாழ்வில் தோற்றாலும் கலையில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நித்திய தேவதை.